சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில கடைசி 2 ரன்களை எடுக்க மும்பை அணி எடுத்துக்கிட்ட பந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா 7. இதனால மும்பை அணிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னாலும் எதுவுமே இல்லை. ஆனால் இதனால மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முழுசா இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 டீமுக்கும் நடுவில் நடந்த போட்டியில நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்தது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா மும்பை அணியோட முக்கிய வீரரான ரோஹித் சர்மா எப்போ ஃபார்முக்கு திரும்புவார் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக வான்கடே மைதானத்தில் 3 சிக்ஸர்களை பறக்க விட்டார் ரோஹித் சர்மா. அது மட்டும் இல்லாமல் வான்கடே மைதானத்தில் தன்னோட 100வது சிக்ஸரையும் அவர் விளாசியிருந்தார். அதாவது ஒரே ஒரு மைதானத்தில் மட்டும் அவர் அடித்த சிக்ஸர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 100 எட்டி இருக்கு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா ஒரு மோசமான சாதனை பட்டியலையும் இடம்பெற்றிருக்காரு. அது என்ன அப்படின்னா 10 ரன்களுக்குள்ள அதிக முறை ஐபிஎல்ல அவுட் ஆன வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டியலை எடுத்துக்கிட்டா அதுல ரோஹித் சர்மா தான் முதல் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி 20 ரன்களுக்குள் அதிக முறை அவுட் அப்படின்னாலும் அந்த பட்டியலையும் ரோஹித் சர்மா தான் முதல் இடத்துல இருக்காரு. 30 ரன்களுக்குள்ள அப்படின்னாலும் அதுல தான் அவர் இருக்காரு. 40 ரன்கள் 50 ரன்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 50 ரன்கள் வரைக்குமான சாதனைகளை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மோசமான பட்டியல்ல அவரோட பெயர் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. இந்த போட்டியில ஒரு சின்ன சர்ச்சையும் நிகழ்ந்தது. அந்த சர்ச்சை அப்படிங்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணியோட வீரரான ரயன் ரெக்கல்டனுக்கு ஒரு அவுட் கொடுக்கப்பட்டு அது நாட் அவுட்டா மாற்றப்பட்டது. அந்த விக்கெட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஹென்ரி கிளாட்சன், அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட விக்கெட் கீப்பரான அவர் மூலமாக தான் அந்த சர்ச்சை அப்படிங்கிறது வெடித்தது. அதாவது ஐசிசியோட விதி 27.3.1 படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவுலர் பந்து வீச வராரு அப்படின்னா அவரோட கையில இருந்து பால் விடுபட்டு அது பேட்ஸ்மேனோட பேட்டுக்கு வர வரைக்குமான காலகட்டம் வரைக்குமே விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்டம்போட பின்னாடி தான் அவரோட கிளவுஸ் இருக்கணும். கிளவுஸை முன்னாடி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பால் டாட் பாலாக அறிவிக்கப்படும். ஆனால் இந்த போட்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவரோட கிளவுஸ் அப்படிங்கிறது முதல்லையே முன்னாடி வந்துட்டனால இந்த பாலை டாட் பாலாக அறிவிச்சு அந்த விக்கெட் அப்படிங்கிறதுமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ரயன் ரெக்கல்டன் கிட்டத்தட்ட வெளியவே போனதுக்கு அப்புறம் அவரை மறுபடியும் கூப்பிட்டு ஆட வச்சாங்க. இந்த மாதிரியான சம்பவம் அப்படிங்கிறது ஐபிஎல்ல நடக்கிறது இதுதான் முதல் முறையா இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே விளையாடின ஒரு போட்டியில கூட ஒரு சின்ன சந்தேகம் அப்படிங்கிறது நடுவர்களுக்கு வந்தனால தோனி கரெக்டாக தான் ஃபீல்டிங் பண்ணாரா அப்படிங்கிறத செக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே இந்த போட்டியோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா அமைஞ்சிருந்தது. சரி, நம்ம முதல்ல பேசின கதைக்கு வரும். அப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க இன்னும் 10வது இடத்துல தான் இருக்காங்க. அதற்கு காரணம் அந்த 7 பந்துகள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ரொம்ப நல்லா பவுல் பண்ணனால 2 விக்கெட் விழுந்தது. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையிலான அந்த நெட் ரன் ரேட் வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு சின்ன புள்ளி அளவு மாற்றம் இருக்கு. அதனால சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 9வது இடத்துலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10வது இடத்துலையும் தொடர வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு.